புட்டபர்த்தியில் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். இப்போ அங்கே ஒரு கதவு இருக்குது, இங்கே ஒரு கதவு இருக்குது. ஓகே. இந்த கதவு இறங்கினா இங்கேருந்து ஒரு 5 minutesல ஒரு ஹார்ட்லி 50 meters வாக். பட் அங்கே அந்த கதவுன்னா கிட்டத்தட்ட 80-100 meters மேலே வாக் பண்ணி வரணும். ஓகே. ஸோ அவங்க மிஸ் தர்மவதி சொல்லி காரை இங்கே வந்து நிறுத்த சொல்லி அவங்களாம் கேட்டிருக்காங்க, சார் அவ்வளோ தூரம் அப்போ பரவாயில்ல நடக்கட்டுமே, ஈஸ் ஓகே, அவர் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இறங்கி அங்கேயே நடந்து வந்தார். நடந்து வரும்போதே பாதியில் அவர் வந்து கட்டபம்மோ அப்படின்னு சொன்னார். பாபா எங்கள் அப்பா வந்து வணக்கம் சார் கீழே போய் கையை பிடிச்சி ஏதோ லாஃபிங் என் அப்பா நல்லா தெலுங்கு பேசுகிறார், அவர் தெலுங்கு பேசுவார். ஈசஸ் எல்லாம் இங்கே வந்து இறங்க சொன்னாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு நீங்கள் நடந்து வர்றதை எப்படி பார்க்குறது? அது போய் அதெல்லாம் பார்த்துட்டு நீ போய் அந்த நீ எங்கே சாப்பிட்டு கெஸ்ட் ஹவுஸ் அங்கேயே சாப்பிட்டு இல்லை போய் அந்த மக்கள் கூட சமப்பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு பாபா சொல்கிறாரப்பா நீங்கள் அங்கே சாப்பிடணுன்னு. ஸோ அப்பா சொன்னாங்க போகணுமா க்ரௌட் இருக்கும். இல்லை நீங்கள் போய் எப்போ ஆகுனா இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்துட்டீங்கன்னு. ஓகே. அப்புறம் எப்படி அங்கே நான் அனுப்புறது, நீங்கள் கெஸ்ட்டு அங்கே டிஸ்டர்ப் தான் இருக்கும். நீங்கள் அங்கே ஒரு வாட்டி நடந்து போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க உங்களை, சாப்பிட்றவங்க பார்த்துருப்பாங்க. நான் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அவர் கூட வந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்பா போய் அப்பா அம்மா சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு ஃபாரினர் அவர் வந்து காவி வேஷ்டி சட்டை ரொம்ப துவைச்சி போட்ட காவி சட்டை எப்படின்னு அவர் கூட அவங்கள இது வைங்க அது வைங்க இது பரிமாறுங்க, அவரை யாரெல்லாம் வந்து சாப்பாடு இது வைங்க அது வைங்க. அப்புறம் சார் திஸ் வில் பி குட் இங்கிலீஷில் ஒரு மாதிரி ஒரு ஆக்சென்டட் ப்ரோக்கன் இங்கிலீஷில் பேசுகிறார். அவர் பேசிகிட்டு இருக்காரா. அப்போ அப்பா சாப்பிட்டு ஓகேங்க சாமி யூ கோ சொல்லி அவரே வந்து அப்பா அம்மாவை இலைய அவரே சுருட்டி அவரே கையில் தூக்கிட்டு போவாங்க. இது அப்பா கவனிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இன்னோஸ் இஸ் அ ஃபாரினர் செய்கிறார், நம்ம இந்தியன் செய்யலை. அப்போ போனது தான் பாபா சொன்னார், அந்த ஒரு ஃபாரினர் ஒன்று சர்வ் பண்ணார்ல உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆமாம் சாமி அவர் இலைய கூட அவர் தூக்கினேன். இஸ் ஒன் ஆஃப் த உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு. அவர் வந்து வருஷம் வந்து இது மாதிரி சேவை பண்ணுறதுக்காக இங்கே ஃபியூ வீக்ஸ் தங்கிட்டு போவார். அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னாராம், யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு, த பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு இஸ் கமிங் டுடே. கிரேட். ஸோ யூ கோ அண்ட் டூ சேவை ஃபார் த பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு. ஸோ அவரே அப்பா போகிறேன் அவரே இலையை எழுதிட்டு போனாராம். ஸோ தீஸ் ஆர் லைக் எக்ஸ்ட்ராடினரி இன்சிடென்ட்ஸ். அப்பா